ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க மோஸ்ட் ஆஃப் இதுக்கு கிச்சன் ஒரு ஷெஃப் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேலை டிஃபிகல்ட்டியாக இருக்கும். ஹை ப்ரெஷரான என்வரன்மெண்ட்டில் ஒர்க் பண்ணணும், அதையும் தாண்டி ஒரு அவுட்புட் எட்டு வரணும், இதை தாண்டி நம்ம நிறைய விஷயம் கற்றுக்கணும். இந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட் தான் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி விஷயங்களையும் தாண்டி ஒரு 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 ஸ்கில் இருக்கிற ஒரு பர்சனே ஒரு ஒர்த்தியே இல்லாத மாதிரி ஃபீல் பண்ண வைக்கிற ஒரு விஷயம் இந்த கிச்சனில் அதிகமாக இருக்காது. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க்கில் இருக்கிற இந்த பாலிடிக்ஸ், நம்ம வேலை செய்யறதுல இருக்கிற அரசியல். இந்த அரசியல் நம்மளை உண்மையிலேயே நமக்கு உண்மையிலேயே ஸ்கில் இருக்கா, நம்ம ஒர்த்தி தானோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலையும் ஒரு தாழ்வு மனப்பான்மையும் ஏற்படுத்தும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து எப்படி நம்ம நம்மளோட குறிக்கோளை கடந்து போகணும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறது. இது கண்டிப்பாக ஒரு நியூ கம்மர்ஸ் அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கீங்கன்னா நீங்கள் பார்க்குற விதம் எல்லாமே மாறும். கண்டிப்பாக இந்த பிரச்சனை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை அந்த வீடியோவில் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன்று, இந்த பாலிடிக்ஸ் எந்த மாதிரி வகைகள்லாம் இருக்கும் கிச்சனில் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. லைக் பார்த்தீங்கன்னா பிளேமிங் கேம்னு சொல்லுவாங்க. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் பண்றப்ப ஒரு சீனியர் ஷெஃப் ஒரு கிரியேட்டிவா பண்றேன், இந்த பிரெஞ்சு கிரியேட்டிவா பண்றேன், நல்லா பண்றேன் அப்படிங்கிற பட்சத்துல அதோட அவுட்புட் நல்லா வரல அப்படிங்கிற பட்சத்துல அது அவன் கீழே வேலை பார்க்கறவன் தான் மிஷன்ல ரெடி பண்ணான், அவன் இந்த மாதிரி பண்ணிட்டான் இப்படின்னு இந்த மாதிரி பிளேம்ஸ் வரும். ஒருத்தன் ஒண்ணுமே அந்த இதுல கூட இன்வால்வ் ஆயிருக்க மாட்டான். அவன் அந்த சுச்சுவேஷன் அந்த நேரத்துல இல்லாதங்கிற பட்சத்துல அந்த நேரத்துல அந்த 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 பிரச்சனைக்கு ஒரு சால்வ் ஒரு கிரியேஷன் இல்லாதனால என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா அப்படியே அந்த பேச்சை மாத்தி பேசி, ஓகே இது இவன் தான் பண்ணானா, அதுதான் பண்ணானா, இவன் தானே ஆள் நார்மலாவே இந்த விஷயங்களை பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு அதுல இன்வால்வ் ஆகாத ஒரு பர்சனை கூட இந்த பிளேம் கேம் மூலமா ஒரு டிமோட்டிவேட் ஆக்கி அவனை மன உளைச்சலுக்கு ஆளாக்குற மாதிரியான சூழ்நிலையில வரும். அவன் நியூவா வந்திருப்பான், அவனுக்கு எப்படி இந்த சூழ்நிலையை ஹேண்டில் பண்ணணும்னு கூட தெரியாது. அந்த மாதிரியான விஷயங்கள் அதிகமா கிச்சன்ல இருக்கும். ஒண்ணு இந்த பிளேமிங் நிறைய நல்லா வந்துட்டா அதுக்கான கிரெடிட்டை நம்ம எடுத்துக்கிறது. ஆனா அதுவே நல்லா வரல அப்படிங்கிற பத்தி டீம் மேல பழிய போட்டுறது. இவங்க தான் மிஷன்ல ரெடி பண்ணாங்க, நான் அந்த இடத்துல பிஸியா இருந்தேன். இதெல்லாம் ஒரு ஒரு நல்ல செயலே கிடையாது. இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு சிலர் செய்வாங்க. ஸோ இதை கண்டிப்பா ஒரு அவேரோட இருந்துக்கோங்க. ஆனா இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது மேபி அதை ஒரு ப்ரொஃபஷனல் வேலை அட்ரஸ் பண்ணி அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. உங்களை பத்தின ஒரு பிளேம் வருது பண்றேங்கிற படத்துல அவங்க பக்கம் தப்பே இல்லை அப்படிங்கிற பட்சத்துல டைரக்டா பேசிடுங்க, தப்பே கிடையாது. நான் அதில் இன்வால்வ் ஆகல, அதை நான் பண்ணல அப்படிங்கிற பட்சத்துல சொல்லுங்க. ஏன் இல்லைன்னா உங்களை ஒரு பேடு இமேஜை கிரியேட் பண்ணும். எப்பயுமே ஒரு நல்ல வேலை ஒரு இமேஜ் கிரியேட் பண்றது நல்லது அந்த ஒர்க் பிளேஸ்ல. பேட் வேலை கிரியேட் ஆகுது, அதை நீங்க சைலண்டா விட்டுட்டு போறீங்க பட்சத்துல அது உங்களோட குரோத்தையும் சரி அவங்க மத்தவங்க பாக்குற கண்ணோட்டம் ஒரு நல்லா இருக்காது கிச்சன்ல. ஸோ எப்பயுமே இந்த மாதிரியான ஒரு பிளேமிங் உங்க மேல வருது, அதுல உங்க மேல தப்பே இல்லைன்னா டைரக்டா பேச பழகிக்கோங்க. எப்பயுமே ஒரு தப்பு இல்லைன்னு தெரிஞ்சிருச்சுன்னா தயங்காதீங்க. அந்த புதுசா வரவங்களுக்கு அந்த தயக்கம் இருக்கும். ஏன்னா அதை நானும் ஃபீல் பண்ணியிருக்கேன். தப்பே இருந்தாலும் அதை போய் நம்ம பேச மாட்டோம், அமைதியா இருக்கும். சீனியர் சொல்லியிருக்காரு, சீனியர் தான் சொன்னாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, தாண்டி போயிடலாம். அப்படி கிடையாது. இது மோஸ்ட்லி இது அப்படியே நமக்கு பழக 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 உண்மையிலேயே இது நம்ம எந்த அளவுக்கு நம்மளோட கெரியர் அஃபெக்ட் பண்ணோம் அப்படிங்கிறது ஒரு போக உங்களுக்கு தெரியும். அது ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் வரும்போது நம்மளால ஆட்டோமேட்டிக்காவே அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண முடியாது. அந்த மாதிரியான மைண்ட் செட் வந்துடும். அதனால ஒரு பிரச்சனை வருது, அதில் நீங்க இன்வால்வ் ஆகல, அதில் உங்களோட இது எதுவுமே உங்களோட சைட்ல இருந்து எதுவுமே இல்லை அப்படிங்கிற சொல்லி டைரக்டா சீனியரா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி டைரக்டா ஒரு நியாயத்தை வைங்க. ஃபைட் போடணும் கிடையாது, சண்டை போடணும் கிடையாது. அதை நியாயமா எப்படி ப்ரொஃபஷனல் வேலை பேசணும், தெரிஞ்சு பாயிண்டோட பேசி அந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. இன்னொன்று இந்த ஃபேவரிசம். ஷெஃப்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு குரூப் மட்டும் இனிமேல் ஷெஃப் ஃபேவரா இருக்கும். இது எல்லா ஹோட்டலையும் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்ல என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு தனியா லைக் மைண்டட் பீப்புள் லைக் வரணும், ப்ரொஃபஷனல் வேலை இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல சம் பாயிண்ட்ல அவங்க ஃப்ரீயா இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஏன்னா எல்லா வேலையும் நானே பார்த்துக்கிட்டு இருக்கேன், அவங்க எல்லாம் ஃப்ரீயா சுத்துறானுங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் வரும். இது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஓவர் த பீரியட் உங்களுக்கு ஒரு மென்டல் ப்ரெஷரையும் நீங்க வெளியே சொல்ல முடியாம. ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ நீங்க ஏதாவது அவங்கள பத்தி சொல்றீங்க பட்சத்தில் அது டேரக்டா ஷெஃப்ட் டேரக்டா போகும். அது உங்களுக்கு ஒரு பேட் இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ணணும்னு நினைச்சு நீங்க உங்க மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளையும் கரத்திக்கிட்டு இருப்பீங்க. இதனால நீங்க என்ன பண்ணுவீங்க, இந்த காசிப்பிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுப்பீங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா பின்னாடி பேசுறது. ஸோ அதான் நெக்ஸ்ட் நான் சொல்ல வர்றது. ஸோ அந்த மாதிரி பீப்புள் இருக்காங்கன்னா ஓகே, அவங்க பாட்டி இருந்துட்டு போறாங்க. அதுல நீங்க தலையிடாதீங்க. நீங்க உண்மையிலேயே நம்மளும் வேலை பார்க்க தான் வந்திருக்கோம். நீங்க அந்த மாதிரி விஷயங்கள் உங்க தலைக்குள்ள ஏத்தும் போது உங்களுக்கு அந்த ஈகோங்கிறது ஸ்டார்ட் ஆகும். அது உங்களோட வேலையும் அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதனால
அவங்க ஃபேவரிசமா இருக்காங்க, அவங்க அப்படி இருக்காங்கன்னா ஓகே இருக்கட்டும். அவங்க என்ன மாதிரியான சூழ்நிலைகள் வருமோ, அவங்களோட லைஃப்ல என்ன மாதிரி சூழ்நிலைகள் வருமோ அப்போ அவங்க அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவாங்க. நீங்க உங்களோட இதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க. நானும் அவங்கள மட்டும் ஷெஃப் அப்படி சொல்றாரு இப்படி சொல்றாரு, நானும் வேலை தானே பாக்குறேன், ஆனா எனக்கு அந்த அங்கீகாரம் கிடைக்கலையே, இது என்னது, இந்த மாதிரி நீங்க மைண்ட்ல ஏத்திக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களோட அந்த மென்டல் ஹெல்த்துங்கிறது ரொம்ப டேமேஜ் ஆகும். ஸோ அதனால இந்த மாதிரி விஷயங்களை நீங்க தலையிடாதீங்க. ஃபேவரிசமா இருக்காங்கன்னா ஓகே, நீங்க வந்து எப்பயுமே ஒரு இந்த மாதிரி விஷயங்கள் இந்த மாதிரி இது வருது அப்படின்னா வந்து உங்களோட ஸ்கில்லு தான் அந்த நேரத்தில் பேசணும். ஓகேங்களா? நீங்க போயிட்டு வந்து இந்த மாதிரி இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லக்கூடாது, வாயால பேசக்கூடாது. உங்களோட ஸ்கில்லு தான் நீங்க யாருன்னு காட்டணும். ஸோ அதனால வந்து நீங்க அதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஷெஃப்க்கு அவங்களாம் நல்லா பேசுறாங்க, அவங்க அதெல்லாம் தேவையே இல்லாது, அதெல்லாம் அதுக்காண்டி நம்ம வரல கிச்சனுக்கு. ஓகேங்களா? இதை மெயினா தெரிஞ்சுக்கோங்க. அதுல இன்னொன்னு சொல்ல வந்தது இந்த இது காசிப்பிங். நீங்க இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்க ஹேண்டில் பண்ணல, நீங்க உங்க தலையில ஏத்திக்கிட்டு கூட வேலை பார்க்கறவங்களோட வந்து அவனை பத்தி பின்னாடி பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அன்னைக்கு நீங்க அவுட்டு. என்னைக்குமே வந்து பின்னாடி யாரை பத்தியுமே பேசாதீங்க, அது தேவையே இல்லை. அதுல போய் அதுக்கு போய் ஒரு டீசல் போட்டு அதை வந்து ஒரு எனர்ஜி கொடுக்காதீங்க நெகட்டிவ் தாட்ஸுக்கு. லைக் வந்து பின்னாடி போய் பேசுறது, அவனை பத்தி இப்படி பேசுறது இப்படி பேசுறது, நான் நல்லா தானே பண்ணிட்டு இருக்கேன், எதுக்கு, தேவையே இல்லை. நீங்க எப்போ உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்குமோ அது எங்கனாலும் ஒரு இடத்துல கிடைக்கதான் போகுது, இங்க இல்லைன்னா. புரிஞ்சுங்க. தயவு செய்து யாரை பத்தியும் பின்னாடி பேசுற வேலையை மட்டும் வச்சுக்காத. கிச்சனை பொறுத்த வரைக்கும் நம்மளோட வளர்ச்சியை நம்மளே அழிக்கிற மாதிரி. நிறைய பேருக்கு அவேரே இருக்காது, இது நார்மலாவே இருக்கு. கிச்சனை பின்னாடி போய் பேசுறது, பின்னாடி போய் பேசுறது. ஒரு நியூ கமரா இருக்கீங்க, ஒரு அந்த மாதிரி ஃபீல்ட்ல இருக்கீங்க அப்படின்னா வந்து தயவு செய்து யாரை பத்தியும் இந்த விஷயத்துல மட்டும் பின்னாடி மட்டும் தயவு செய்து பேசாதீங்க. யார்கிட்ட பிரச்சனை இருக்கோ உங்களோட போய் டேரக்டா பேச கத்துக்கோங்க. ஓகேங்களா? பின்னாடி பேசுறதுனால வந்து அந்த மாதிரி ஒரு லைக் மைண்டட் பீப்புளோடய நீங்க என்வரன்மெண்ட்ல சேரும் போது மோஸ்ட்லி நெகட்டிவான எனர்ஜியை தான் நீங்க ஈர்ப்பீங்க. ஸோ நீங்க என்ன நோக்கத்துக்காண்டி வந்தவங்களே நம்ம மறந்து ஒரு ஒரு நல்ல ஒரு என்வரன்மெண்ட்டே நம்ம கிரியேட் பண்ண மாட்டோம் நம்ம டீமுக்குள்ள. இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும் கிச்சனை பொறுத்த வரைக்கும், இந்த பின்னாடி பேசுறதுங்கிறது. ஸோ தயவுசெய்து இந்த மாதிரி விஷயங்களை தயவுசெய்து இன்வால்வே ஆகாதீங்க. அது எப்பயுமே உங்க கெரியருக்கு நல்லதே இல்லை. உங்களோட வளர்ச்சியை நீங்களே அழிக்கிற மாதிரி. நான் திரும்பி சொல்றேன், இந்த வார்த்தைக்கு பின்னாடி அர்த்தம் அதுல இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹயாரிக்கில இருக்கிற ப்ராப்ளம். லைக் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு ஹெட் ஷெஃப் தான் ஒன்று சொல்லுவார், அது வந்து ஒரு சூ ஷெஃப்க்கு வந்து முரண்பாடாக இருக்கும். ஸோ அங்கே வந்து ஈஓ கிளாஸ் அதிகமாக இருக்கும். அந்த ஈஓ கிளாஸ் வந்து இதை நீ பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ப்ரெஷர் யார்கிட்ட வரும் பார்த்தீங்கன்னா, இங்கே ஜூனியராக இருக்கிறவங்களுக்கு தான் வரும். நீ இதை பண்ணி தான் ஆகணும், இதை பண்ணிட்டு தான் போகணும், இதை பண்ணி தான் ஆகணும். இப்போ நீங்கள் அந்த நேரத்தில் என்னால் பண்ண முடியாதுன்னா அது வந்து ரிவெஞ்சாக மாறும். அது வந்து லைக் ஓவர் டியூட்டி ஹவர்ஸு, ஸோ ஓவர் லோடு கொடுக்கறது, ஷிஃப்ட்டை மாற்றுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமாக நடக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களையும் வந்து நம்ம கடந்து போய் தான் ஆகணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நான் இப்போ சொன்ன அந்த காசிப்பிங், இந்த மாதிரி ஃபேவரிசம், லைக் பிளேம் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நார்மலாகவே ஷெஃப் லைஃப்ல வந்து நம்மளை வந்து எண்ட் ஆஃப் த டே வீட்டில் போய் தூங்கும் போது நம்மளை வந்து நிம்மதியாகவே தூங்கவே விடாது. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் லைஃப்ல, என்ன நமக்கு மட்டும் இப்படியே நடக்குது, நம்மளால பேசவும் முடியல. இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது மோஸ்ட் ஆஃப் த வேலை பேசவே முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவர் சீனியர் பொசிஷன்ல இருக்காரு, அவங்க வந்து அப்படி இருக்காங்க, அவங்க வந்து என்னை சொல்றாங்க, நான் அதை இன்வால்வே இல்லை, இதுல எதுவுமே நான் கிடையாது, நான் வந்து வேலை பார்க்க, என்னை வேலையே பார்க்க விட மாட்டாங்க, இந்த மாதிரியான மைண்ட் செட் வரும். ஓகேங்களா? ஸோ ஒரு சின்ன ப்ராப்ளம், சின்ன விஷயங்கள் இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஒரு ப்ரொஃபஷனல் வேலை அதை ஹேண்டில் பண்ண கற்றுக்குங்க. எங்கே அப்ரோச் பண்ணால் எங்கே வந்து இந்த ப்ராப்ளம் முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. போய் ஃபைட் பண்ணுறதோ, திரும்பி நீங்களும் அதே மாதிரி பின்னாடி போய் பேசுகிறதோ, ஸோ நீங்கள் ஒரு தனி குரூப்பை கிரியேட் பண்ணுறதோ, இது வந்து ஒரு நல்ல என்வரன்மெண்ட்டோ, இதை பார்த்து உங்களுக்கு கீழே கட்டி உங்களுக்கு கீழே ஒரு ஜூனியர் வந்து அதே மாதிரியான மைண்ட் செட்டில் வரதுனால இது ஒரு நல்ல என்வரன்மெண்ட்டையும் இது நல்ல ஒரு மரபையும் இந்த ஷெஃப் லைஃப்பில் கிரியேட் பண்ணாது. ஓகேங்களா? ஸோ எப்பயுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் வருது அப்படின்னா வந்து இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணி போக கற்றுக்குங்க. லைக் இதுல இருந்து ஒரு நியூவாக வர்றான் ஒரு டிபார்ட்மெண்ட்ல, ஒரு இல்லை ஒரு 1 year 2 year தான் இருக்கு, இதை பற்றின ஒரு அவேர்னஸ் இப்போதான் எனக்கு தெரியுது இப்படிலாம் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இதெல்லாம் எப்படி கடந்து போகணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன்று லைக் மைண்டட் பீப்புள், உங்களை மாதிரியான மைண்ட் செட்டோட ஒரு நியூட்ரலா, எந்த ப்ராப்ளம் வந்தாலும் ஒரு நியூட்ரலா நீங்க வந்து அந்த மாதிரியான ஒரு விஷயத்துல இன்வால்வ் ஆகாதீங்க. லைக் இந்த பிளேம், நான் சொன்ன மாதிரி இந்த பிரச்சனைகள் எதுவும் இன்வால்வ் ஆகாம ஒரு நியூட்ரலா வந்து எதுக்காண்டி வந்தோமோ அந்த வேலையில ஃபோக்கஸ் பண்ணி அதில் எஃபர்ட் போட்டு உங்களோட ஸ்கில்லையும் உங்களோட செல்ஃப் டெவலப்மெண்ட்டையும் டெவலப் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுங்க. அந்த மாதிரியான பீப்புளை நீங்க என்வரன்மெண்ட்ல கிரியேட் பண்ண ஆரம்பிங்க. ஸோ அதுதான் வந்து உங்களை வந்து பூஸ்ட் பண்ணி அடுத்தடுத்த லெவல் கொண்டு போகும். ஸோ நம்ம வந்து மற்றவனை பிளாம் பண்ணியோ ஒரு ஆளுக்கு ஃபேவரா இருந்தோ நம்ம மேலே போறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க போடுற எஃபெக்ட்டுக்கு நீங்களும் கண்டிப்பா நீங்க எப்படினாலும் லைஃப்ல ஒரு கட்டத்துக்கு மேல அந்த இடத்த எப்படினாலும் அடைஞ்சே ஆகுவீங்க. அதுக்கான பாதையும் நீங்க எப்படியாப்பட்ட பீப்புளோட இருக்கீங்களோ அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அமைச்சு கொடுத்துரும். ஸோ அதனால எப்பயுமே வந்து ஒரு நெகட்டிவான என்வரன்மெண்ட் லைக் இந்த மாதிரியான விஷயங்கள் இன்வால்வ் ஆகாதீங்க. அது வந்து நீங்க வந்து உங்களை வந்து பின்னாடி அங்கேயே உட்கார வைக்கும்.
ஓகேங்களா. எப்பயுமே வந்து ஒரு லைக் மைண்டட் பீப்புள், ஒரு பாசிட்டிவான ஒரு என்வரன்மெண்ட், ஸோ நியூட்ரலாக இந்த மாதிரி இதில் இன்வால்வ் ஆகாதவங்க, ஸோ அவங்களோட கெரியர் டெவலப்மெண்ட், ஸ்கில் இந்த மாதிரி விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னா அவங்கள மாதிரியான பீப்புளோட ஒரு டீமோட இருக்க பாருங்க. முடிஞ்சளவு எப்பயுமே ஒரு ஒர்க் பிளேஸில் ஒரு மென்டாரோ ஒரு டீமில் ஒரு ஆள் மட்டும் நல்ல ஒரு லைக் ஒரு ப்ரொஃபஷனலாக ரொம்ப நம்மளை விட நார்மலாகவே அவங்க திங்க் பண்ணுற விதமே வேற மாதிரி அந்த மாதிரி ஆட்களை வந்து எப்பயுமே வச்சுக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு விஷயம் வருது அவங்களால ஹேண்டில் பண்ண முடியலன்னா அவங்ககிட்ட கேட்கும்போது கண்டிப்பாக அவங்க அதுக்கான ஒரு தீர்வையும் அது எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்களையும் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க ஆல்ரெடி அதில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருப்பாங்க. ஸோ அது எப்படி இந்த மாதிரி பிரச்சனையை ஹேண்டில் பண்ணணுங்கிறது தெரியும். ஓகேங்களா. எடுத்தா ஒரு பிரச்சனைக்கு ஃபைட் பண்ணணும், நம்மளும் திரும்பி அதே வித பண்ணணும் அப்படின்னு கிடையாது. அதை வந்து எப்படி ஸ்மூத்தாக பண்ணணும், அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்களும் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து நோக்கங்கிறது வேற. இந்த மாதிரி விஷயங்கள் இன்னும் ஆரம்பிச்சோம்னா இந்த கெரியரே வேணாம்னு சொல்லி முடிச்சுட்டு போற மாதிரியான மைண்ட் செட் தான் நமக்கு வரும் ஒவ்வொரு நாளும். ஸோ அதை தான் நான் சொல்ல வருது. இன்னொன்று, முடிஞ்ச அளவு நல்லா சாப்பிடுங்க, நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்க, நல்லா தூங்குங்க. ஓகேங்களா. இந்த மாதிரி விஷயங்களை தலையில போட்டுக்கிட்டு நிறைய பேர் சாப்பிட்றதே கிடையாதுங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து சாப்பிட்றதுக்கு என்ன எப்படி சொல்லிட்டானுங்க, நான் வேலை தானே பார்க்குறேன், நான் நல்லா தானே இது பண்ணுறேன், என்னைய மட்டும் என் குறை சொல்லிகிட்டே இருக்காங்க, எனக்கு குறை கூட சொல்லுவேன், வேலையை மட்டும் பார்க்கணும். இந்த மாதிரியான மைண்ட் செட் கண்டிப்பாக வரும். இதனால சாப்பிட மாட்டோம், தூங்க மாட்டோம். இது வந்து மென்டல் ஹெல்த் இது பண்ணும். இதை வந்து ஒர்க் பிளேஸில் வந்து ஸ்ட்ரெஸ்ஸை கிரியேட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ இதெல்லாம் வந்து கடந்து போயிடலாம். ஓகேங்களா. இதெல்லாம் வந்து உடச்சுதான் நம்மலாம் போகணும். ஓகேங்களா. அதனால வந்து இந்த மாதிரி மைண்ட்ஸ் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருதுன்னா அதெல்லாம் மைண்ட்ல ஏத்துக்காதீங்க. ஓகேங்களா. இதெல்லாம் வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நியூ கமரால வந்து ஒரு ஒரு புரிஞ்சிக்கவே முடியாது. ஒருத்தன் அதான் முன்னாடி சொல்லியிருந்தல ஒருத்தன் ஒரு சிலர் இருப்பானுங்க. லைக் சிரிச்சு வந்து பேசிட்டான்னு வச்சுங்களேன், இந்த மாதிரி பண்ணணும் அந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு போயிட்டான்னு வச்சுங்களேன், நம்மளும் ஓகே புதுசாக வந்ததுனால ஓகே செஃப் சொல்லிட்டாரு பண்ணுவோம். ஆனால் அவன் சிரிப்பு முன்னாடி பல அர்த்தங்கள் இருக்கும். ஓகேங்களா. அது போக நமக்கு தெரியும். அதனால வந்து என்னோட இது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த மாதிரி விஷயங்களை இன்வால்வ் ஆகாதீங்க. நான் இந்த வீடியோவில் திரும்பி சொல்றது இந்த ஃபேவரிசம், இந்த மாதிரி காசிப்பிங், அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி விஷயங்களை தலையிட்டாலே நம்ம வந்து நம்மளோட கெரியரை நம்மளே அழிச்சுக்கிற மாதிரி. இது வந்து ஏன் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்றேன்னா, ஒரு நியூ கமர் இருக்குங்கிற பட்சத்தில் இந்த என்வரன்மெண்ட் அப்படியே கிரியேட் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். அவங்கள அறியாமே இந்த மாதிரி விஷயங்களை இன்வால்வ் ஆகுவாங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து அவங்கள அறியாமே அவங்களோட க்ரோத் அவங்களே வந்து டிஸ்ட்ராய் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ மோஸ்ட்லி இதோட ஒரு அவேரா இருந்தீங்க பட்சத்தில் நீங்க கண்டிப்பா இதெல்லாம் கடந்து போக முடியும். முடிஞ்ச அளவு உங்களோட லேர்னிங், உங்களோட ஸ்கில்லை டெவலப் பண்றதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஒரு பிரச்சனை வருதுன்னா உங்களோட வாய்ஸ்ங்கிறது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நீங்க போய் பேசக்கூடாது. உங்களோட ஸ்கில்லும் உங்களோட ப்ரொஃபஷனலிசம் தான் பேசணுங்க. உங்களோட வாய்ஸ் பேசக்கூடாது. நல்லா தெரிஞ்சுங்க நான் என்ன சொல்ல வரேன். ஸோ அதனால வந்து நீங்க வந்து ஒரு நியூ கமரா இருக்க பட்சத்துல உங்களோட செல்ஃப் க்ரோத்தையும் அந்த லைக் மைண்டட் பீப்புளோடையும் அந்த மாதிரி என்வரன்மெண்ட் கிரியேட் பண்ணுங்க. உங்களோட செல்ஃப் க்ரோத், நீங்க என்ன மாதிரி ஸ்கில்லை டெவலப் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள் இருங்க. நியூட்ரலா இருக்க பாருங்க. நிறைய விஷயத்துல ஒரு டீமா இது பண்ணாதீங்க. ஒரு டீமுக்குள்ள என்ட்ராகிறீங்கன்னா அங்க என்ன மாதிரியான சுச்சுவேஷன் இருக்கு, என்ன மாதிரியான ஆட்கள் இருக்காங்க, ஸோ உங்களுக்கு என்ன மாதிரியான சுச்சுவேஷன், நீங்க ஒரு நியூட்ரலா இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னா அந்த மாதிரி பர்சன் எப்படினாலும் ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ அந்த 5 பேரும் ஒன்னா இருக்கிறது இல்லை. ஸோ இந்த மாதிரி தான் இந்த பாலிடிக்ஸும். ஸோ இதுவும் ஒரு பார்ட், அவ்வளவுதான். இதுதான் மொத்தம் கிச்சன்ல இருக்கும் அப்படின்னு கிடையாது. இது ஒரு பார்ட். அதுக்கு ஆப்போசிட்டா எந்த அளவுக்கு வந்து உங்களை மேல ஏற்றி விடணும், கேரியர் க்ரோ ஆகணும், இந்த மாதிரி டீமும் இருக்கும். ஸோ அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. அதோட ஜாயின் பண்ணி அடுத்தடுத்து மேலே போக பாருங்க. அதனால நான் இந்த வீடியோவில் சொல்ல வந்தது. ஸோ இப்போ இந்த வீடியோ பார்க்கும்போது அதான் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வந்துடும். ஐயோ கிச்சனில் போனால் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு. எந்த அளவுக்கு நெகட்டிவ் இருக்கும் அந்த அளவுக்கு பாசிட்டிவான பீப்புள்ஸும் கிச்சனில் இருப்பாங்க. அவங்க தான் அடுத்தடுத்து நம்மளை மேலே கொண்டு போகிறது, வேற இடங்கள்ல அடுத்தடுத்து டெவலப் பண்ணி விடுறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. ஸோ நான் ஏன் இதை சொல்றேன்னா, நிறைய பேர் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் தான் ஃபீல்டு விட்டு போயிடணும். எனக்கு இந்த ஃபீல்டு செட் ஆகாது, எனக்கு வேணாம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதை பத்தின ஒரு அவேர்னஸ், இதெல்லாம் வந்து ஒரு பிரச்சனை கிடையாது. நம்ம கண்ணு பக்கத்துல வச்சு பார்க்குறோம் ப்ராப்ளத்தை, கொஞ்சம் தூரம் வச்சோம்னா இவ்வளவுதானா, இதை பத்தின ஒரு டீட்டெயில், இதை பத்தின தெரிஞ்சிருச்சுன்னா தள்ளி விட்டு நம்ம வாட்டுக்கு நம்ம எதுக்கு வந்தோமோ அதை நோக்கி போகலாம். ஸோ அதுதான் நான் சொல்ல வர்றது. ஸோ கண்டிப்பா வந்து இது புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு நியூ கமரா இருக்குங்கிற பட்சத்துல இதெல்லாம் கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை பத்தின விஷயங்களை கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்களோட கெரியர்லையும் உங்களோட ஸ்கில்லையும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை தயவுசெய்து ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. இன்னும் அந்த பாலிடிக்ஸை பற்றி பேசணும், நிறைய விஷயம் பேசலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி விஷயங்கள் பயங்கரமாக நடக்கும், பயங்கரமாக பண்ணுவானுங்க. ஸோ நான் முடிஞ்ச அளவு அடுத்த வீடியோவில் போடுறேன். ஏன்னா இது வந்து நான் டக்குன்னு ரெக்கார்ட் பண்ணுவேன், வந்தோடனே வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன்னா எனக்கு இதை பற்றி பேசணும் உடனே இதை பற்றி. ஏன்னா இந்த மாதிரி சூழலில் நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து இதை மாதிரி பார்க்கும்போது ஓகே நமக்கு மட்டும் இப்படி நடக்கலை, ஸோ நார்மலாகவே இப்படித்தான் இருக்குது, இதை தாண்டி போகணும், இந்த மாதிரி விஷயங்களை தாண்டி போகணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதனால தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறது. எந்த அளவுக்கு இந்த வீடியோ நல்லா இருந்துச்சு, நல்லா இல்லைன்னு கமெண்ட் பண்ணுங்க, பிரச்சனை இல்லை, நான் மாற்றிக்க பார்க்குறேன்.
ஸோ இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கறது நீங்க கமெண்ட்ல போடுங்க. நான் எந்த அளவுக்கு பேசுறது கண்டினியூட்டிவா இருக்குன்னு தெரியல. ஏன்னா எனக்கு நான் வந்து ஒரு ப்ரிப்பேர் பண்ணி பேசுறேன்னா ஓகே, நான் வந்து ஒரு ஆர்டரா பேசணும், எனக்கு என்ன மனசுல வருது, என்னோட அனுபவத்துல வந்தது. ஸோ இந்த மாதிரி இதை நான் டக்கு டக்குன்னு பேசுறதுனால வந்து எந்த அளவுக்கு ஒரு கண்டினியூட்டியோட இந்த வீடியோ இருக்குன்னு தெரியல. மேபி வந்து இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கு, உங்களுக்கு ஏதாவது ஒரு பாயிண்ட் அது ஒரு சேஞ்சை கொடுத்துருக்குன்னா தயவு செய்து கமெண்ட்ல போடுங்க. உங்களோட கமெண்ட் கண்டிப்பா தேவை. எந்த மாதிரி விஷயங்கள் நீங்க வந்து இதுல இருந்து வீடியோ மூலமா நான் போற விதமா கத்துக்கீங்க, இது வந்து எப்படி உங்களோட லைஃபையும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் லைஃப்லையும் மாத்துது அப்படிங்கறத நான் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் ஆர்வமா இருக்கேன். தயவு செய்து ஹைன்லாம் வந்து மெசேஜ் போடாதீங்க. லைக் ஏதாவது ஒரு உங்களுக்கு இருக்கிற கருத்தை வந்து தயவுசெய்து மெசேஜ்ல போடுங்க. என்னையும் ஓரளவு மோட்டிவேட் பண்ணி அடுத்தடுத்து உண்மையிலேயே இதுக்குள்ள இருக்கிற என்னென்ன விஷயங்கள்லாம் போட வலியுறுத்தும். ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். See you, bye.